Hi friends, very good morning to all. ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முதல்ல பாருங்கள். which of the following element having lowest ionization energy or ionization enthalpy சரிங்களா? கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸுக்கு எதுக்கு வந்து லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் ஏ பாஸ்பரஸ், ஆப்ஷன் ஏ பாஸ்பரஸ் பி, ஆப்ஷன் பி செலீனியம், ஆப்ஷன் பி செலீனியம், ஆப்ஷன் சி ஆர்சனிக், ஆப்ஷன் சி ஆர்சனிக் ஏஎஸ், ஆப்ஷன் டி புரோமின், ஆப்ஷன் பி டி புரோமின் டி ஆர். சரிங்களா? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸில் லோயஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், இது நைட்ரஜன் ஃபேமிலி. ஜென்ரலாக நைட்ரஜன், அது கீழே பாஸ்பரஸ், ஆர்சனிக், நமக்கு ஆர்சனிக். அதே மாதிரி நைட்ரஜனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், அதுக்கப்புறம் ஃப்ளோரின், குளோரின் அண்டு புரோமின். பட் நம்ம கேட்கக்கூடிய கொஷின் பாஸ்பரஸ், ஆர்சனிக், செலீனியம் அண்டு புரோமின். சரிங்களா? இதை நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது முதல்ல ஒவ்வொரு ஃபேமிலிக்கு முதல்ல பீரியடில் ஜென்ரலாக பீரியடில் லெஃப்ட் டு ரைட் வரும்போது நைட்ரஜன் ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஆக்சிஜன் அண்டு ஃப்ளோரின். நைட்ரஜனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP3, அதாவது 2s2 2p3. ஆக்சிஜனுக்கு NS2 NP4, ஃப்ளூரினுக்கு NS2 NP5. இது 2s2 2p4, இது 2s2 2p5. ஜென்ரலாக லெஃப்ட் டு ரைட் வரும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், சைஸ் வில் பி டிக்ரீசஸ். ஸோ சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். அப்போ நார்மலாக பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஏன்னா ஸ்மாலர் சைஸ், தென் ஆக்சிஜன், தென் நைட்ரஜன். இப்படி தான் இந்த அயனைசேஷன் பொட்டன்ஷியலுடைய ஆர்டர் இருந்திருக்கணும். பட் இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் ஆர்டர். ரீசன் வந்து ஃப்ளோரின் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ ஏன்னா சைஸ் வந்து ஸ்மாலர் சைஸ், ஸோ யூ கேன் ரிமூவ், ஏன்னா ஆல்ரெடி ஹைலி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். தென் ஆக்சிஜனாக நைட்ரஜனான்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு தான் வரணும்? ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் தான் வரணும். ரீசன் நைட்ரஜன் இட் ஹாஸ் த 2p3 p ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்ஸ். இட் இஸ் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இது 2p4 கான்ஃபிகரேஷன். ஸோ த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் இன் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட் we can need the high amount of energy compared to the 2p4. சரிங்களா? ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனை கம்பேர் பண்ணும்போது பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டலுக்கு த லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஆர்டர் படி பார்க்கும்போது ஃப்ளோரினுக்கு அப்புறம் நைட்ரஜன், தென் ஆக்சிஜன். இதுதான் ப்ரியாரிட்டி ஆர்டர். இது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜிக்கான ஆர்டர். கரெக்டான ஆர்டர் வந்து இதுதான். சரிங்களா? ரீசன் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் இஸ் த ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரின், இது எல்லாமே அயனைசேஷன் எனர்ஜி அல்லது அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கான ஆர்டர். ஃப்ளோரின், தென் நைட்ரஜன், தென் ஆக்சிஜன். இதுதான் கரெக்டான ஆர்டர். சரிங்களா? இப்போ சிமிலர் டு த பாஸ்பரஸ். சரிங்களா? பாஸ்பரஸ் அண்ட் ஆர்சனிக் ஜென்ரலாக டவுன் த குரூப், பாஸ்பரஸ் டு ஆர்சனிக், டவுன் த குரூப் வந்து மேலேருந்து கீழே வர நமக்கு என்ன ஆகும்? சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் செல்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீசஸ் அல்லது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீசஸ், சைஸ் இன்க்ரீசஸ். சைஸ் இன்க்ரீஸ் ஆன அயனைசேஷன் எனர்ஜி வில் பி டிக்ரீசஸ். அவங்க கேட்டுக்கிறது லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ பாஸ்பரஸ் அண்ட் ஆர்சனிக் எல்லாமே. இப்போ பாஸ்பரஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாஸ்பரஸ் வந்து என்னது? நமக்கு நைட்ரஜன் கீழே பாஸ்பரஸ் 3s2 3p3 அண்டு ஆர்சனிக் அதுவும் என்னது? அது கீழே இருக்கக்கூடியது 4s2 4p3. இதுவும் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், இதுவும் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டவுன் த குரூப் வரும்போது பாஸ்பரஸோட ஆர்சனிக்குடைய சைஸ் வந்து அதிகம். சரிங்களா? ரீசன் வந்து என்னது? ஆர்சனிக்குடைய சைஸ் வந்து அதிகம். ஸோ ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் கம்பேர் டு த பாஸ்பரஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி கம்மி. சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜியுடைய ஆர்டர் இந்த ஆர்டர். ஸோ
நம்ம கேட்டுக்கிறது லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. கண்டிப்பாக பாஸ்பரஸ் அண்டு ஆர்சனிக்கை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாஸ்பரஸ்க்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், அப்போ இதுக்கு கம்மி. அப்போ அடுத்து இருக்கக்கூடியது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சனிக். அப்போ இது வரதுக்கான வாய்ப்பு இல்லை, லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இது இல்லை. அப்போ ஆர்சனிக், செலீனியம் அண்டு புரோமின். சரிங்களா? அப்போ இந்த கேட்டகரியில் இதனுடைய ஜென்ரல் என்னது? நைட்ரஜன் ஃபேமிலி. ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் NS2NP3, இதில் NS2NP4, இங்கே NS2NP5. ஆல்ரெடி நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் வரும்போது, சரிங்களா, சைஸ் டிக்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்படி பார்க்கும்போது புரோமின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, தென் செலீனியம், தென் ஆர்சனிக், இப்படி தான் இருந்திருக்கணும். பட் இந்த அயனைசேஷன் எனர்ஜிக்கான ஆர்டர் இது கரெக்டான ஆர்டர் இல்லை. ரீசன் வந்து என்னது? இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் இதனுடைய ஜென்ரல் இது 4s2 4p3, இது 4s2 4p4, இது 4s2 4p5. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஸ்மாலர் சைஸ், ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். செலீனியமா ஆர்சனிக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரியாரிட்டி யாருக்கு வரணும்? இது ரெண்டுமே நமக்கு பார்க்கும்போது இது ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன், இது 4p ஆர்பிட்டால். ஸோ லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சேம். லெஃப்ட் டு ரைட் வரும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஆர்சனிக்கை கம்பேர் பண்ணும்போது செலீனியம் ஸ்மாலர் சைஸ் தான். பட் the 2p orbital partially filled, இது partially filled, இது off filled. So off filled configuration more stable, so removal of one electron from the outermost orbital is very difficult. So arsenic selenium னு பார்க்கும்போது selenium is the most ionization energy compared to the arsenic is more ionization energy compared to the selenium. So ஆர்டர் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது எப்பயும் போல் புரோமின். சரிங்களா? ஏன் புரோமின் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னது. அப்போ புரோமினுக்கு அப்புறம் யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக். ஏன்னா என்ன ரீசன்? ஆர்சனிக் வந்து என்னது? ரீசன் வந்து ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ரீசன் வந்து என்னது? ஆர்சனிக். ஸோ லாஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு? செலினியம். சரிங்களா? ஸோ கரெக்டான ஆர்டர் படி பார்க்கும்போது புரோமின், ஆர்சனிக் அண்டு செலினியம். ஸோ லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது செலினியம், ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது புரோமின். ஸோ ஆர்டர் வந்து இது. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டான ஆர்டர் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸாக்டான ஆர்டர். ஸோ இது ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இது லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த நைட்ரஜன் கீழே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து ஆல்ரெடி ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் தான். பட் என்னது? செலினியம் வந்து என்னது? நமக்கு 2p4, அதாவது p ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான். ஸோ த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இஸ் வெரி ஈஸி. சரிங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? செலினியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்ம கொஷனில் கேட்டுக்கக்கூடியது லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரிங்களா? லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ கரெக்டான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நீங்கள் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 1 by 1 கிளியராக பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு கொஷின்ஸும் சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.